திருப்பதி லட்டு பிரசாதத்தில் மாட்டின் கொழுப்பு இருந்தது ஆய்வில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கடந்த ஆட்சியின் போது திருப்பதியில் பக்தர்களுக்கு வழங்கப்படும் லட்டு பிரசாதத்தில் நெய்யுடன் விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்படுவதாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். திருப்பதி மலையில் பக்தர்களுக்கு வழங்குவதற்காக தினமும் சுமார் 4 லட்சம் லட்டுகள் தயார் செய்யப்படுகின்றன. தேவஸ்தான நிர்வாகம் டெண்டர் மூலம் பெற்று வருகிறது. அவற்றை தரமான நெய்யை மட்டுமே தேவஸ்தானம் வாங்கும் என்று கூறி வந்த நிலையில் கடந்த ஆட்சியின் போது கலப்ப நெய் லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் ஏற்பட்டன. இந்த நிலையில் இதை தேவஸ்தான நிர்வாக அதிகாரியாக புதிதாக பொறுப்புக்கு வந்த சியாமலா ராவ் உறுதிப்படுத்திய நிலையில் நேற்று ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்யில் மாமிச கொழுப்புகள் கலந்திருந்ததாக குற்றம் சாட்டினார். இந்த செயல் கடந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி ஆட்சி காலத்தில் நடைபெற்றதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த குற்றச்சாட்டு தேச அளவில் பெரும் பரபரப்பையும் பக்தர்களுடைய பதட்டத்தையும் ஏற்படுத்தியது. இது அரசியல் விவகாரம் மாறிய நிலையில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி ஆட்சி காலத்தில் தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவராக இருந்த ஒய்.எஸ். சுப்பாரெட்டி அவருக்கு சந்திரபாபு நாயுடுவுக்கு சவால் விடுக்கும் வகையில் வெளியிட்ட பதிவில், நான் குடும்பத்துடன் வந்து சத்தியம் செய்ய தயாராக இருக்கிறேன். லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்யில் மாமிச கொழுப்பு கலந்திருந்தது என்று நீங்கள் குடும்பத்துடன் திருப்பதி மலைக்கு வந்து சத்தியம் செய்ய தயாரா என்று அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். மேலும் ஆந்திர மாநில காங்கிரஸ் கட்சி தலைவரான ஒய்.எஸ். சர்மிளா இது பற்றி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் கூறியிருந்தார். நன்றி புஷ்பராஜ், விரிவான விவரங்களுக்கு.